வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். போரை பரப்பும் நெதன்யாகுவின் திட்டங்களை மேற்கு ஆதரிப்பதாக எர்டோகன் குற்றச்சாட்டு. துருக்கிய ஜனாதிபதி ரெசப் தைப் எர்டோகன் புதன்கிழமை லெபனானை தாக்குவதற்கும் பிராந்தியம் முழுவதும் போரை பரப்புவதற்கும் இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியமைக்கு மேற்கத்தைய சக்திகள் ஆதரவளிப்பதாக குற்றம் சாட்டினார். பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகுவின் திட்டங்கள் பிராந்தியத்தில் போரை பரப்புவது ஒரு பெரிய பேரழிவிற்கு வழிவகுக்கும் என அவர் கூறினார். உக்ரைன் குறித்து விவாதிக்கும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் இன்று பிற்பகல் உக்ரைன் குறித்து ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியுடன் விவாதிக்க உள்ளனர். ஜனாதிபதி செலன்ஸ்கியுடன் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பாதுகாப்பு பொறுப்புகளில் கையெழுத்திட உள்ளனர். ஐரோப்பா தற்காப்பை இழந்த நேரத்தை ஈடு செய்ய வேண்டும், அது எளிதானது அல்ல என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான உயர் பிரதிநிதி ஜோசப் பொரெல் தெரிவித்துள்ளார். போரில் படுதோல்வியடையும் நிலை, ரஷ்யாவிடம் உக்ரைன் படைகள் சரணடையும் அபாயம். 2025ஆம் ஆண்டளவில் உக்ரைன் படைகள் ரஷ்யாவிடம் சரணடையும் என்பது ரஷ்ய போரியல் ஆய்வாளர்களின் கணிப்பாக இருக்கிறது. உக்ரைன் மீது ஆர்ட்டிலரி குண்டுகளை மழை போல் தொடர்ந்து பொழிந்து கொண்டிருந்தால் இந்த நிலைமை ஏற்படும். அவர்களது கணிப்பீடுகளின்படி நாளொன்றுக்கு குறைந்தது 15,000 செல்கள் உக்ரைன் மீது ஏவிக் கொண்டிருந்தால் 2025ஆம் ஆண்டளவில் உக்ரைனை வெற்றி கொண்டு விடலாம். இதனால் போரில் உக்ரைன் படுதோல்வி அடைந்து ரஷ்யாவிடம் சரணடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹங்கேரிய ஜனாதிபதி பதவியை இடைநிறுத்த கோரி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கடிதம். ஜெர்மன் பசுமை MEPயை சேர்ந்த டேனியல் 20,000 கையொப்பங்களுடன் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் வரவிருக்கும் ஹங்கேரிய ஜனாதிபதி பதவியை இடைநிறுத்த கோரி ஐரோப்பிய கவுன்சில் தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். உள்நாட்டில் ஜனநாயக பின்னடைவு மற்றும் மாஸ்கோ மற்றும் பெய்ஜிங்குடனான அரசாங்கத்தின் நட்பு ரீதியான தொடர்புகள் பற்றிய பல ஆண்டுகளுக்கான கவலைகள் இருந்த போதிலும் ஜூலை 1ஆம் தேதி ஹங்கேரி ஜனாதிபதி பதவியை ஏற்க உள்ளார். உக்ரைனிய ராணுவ ஆட்சேர்ப்புகளுக்கு ஜெர்மனியில் பயிற்சி. ரஷ்யாவுடன் நடந்து வரும் போருக்கு மத்தியில் துருப்புகளின் தேவை அதிகரித்து வருவதால் இன்னும் சில ராணுவ கல்வியை கேவ் மீண்டும் உக்ரைனுக்கு மாற்றினால் அடுத்த ஆண்டு முதல் உக்ரைனிய ராணுவத்தில் ஆட்சேர்ப்பு செய்பவர்கள் ஜெர்மனியில் அடிப்படை பயிற்சி பெறலாம் என ஐரோப்பிய ஒன்றிய தளபதி தெரிவித்துள்ளார். உக்ரைன் 27 மாத கால யுத்தம் மற்றும் குறைவான தன்னார்வ தொண்டர்கள் பதிவு செய்து வருவதால் அதிக படைகளை அழைக்க அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா பெலாரஸ் எல்லையில் ஐரோப்பிய ஒன்றிய பாதுகாப்பிற்கு போலந்து மற்றும் பால்டிக் நாடுகள் அழைப்பு. மாஸ்கோவில் இருந்து வரும் ராணுவ அச்சுறுத்தல்கள் மற்றும் பிற தீங்கான நடவடிக்கைகளில் இருந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை பாதுகாக்க ரஷ்யா மற்றும் பெலாரஸுடனான முகாமின் எல்லையில் பாதுகாப்பு கோட்டை கட்டுவதற்கு போலந்து, லிதுவேனியா, லாட்வியா மற்றும் எஸ்டோனியா ஆகியவை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. சில ஐரோப்பிய ஒன்றிய தூதர்கள் ரஷ்யா மற்றும் பெலாரஸுடன் 700 கிலோமீட்டர் ஐரோப்பிய ஒன்றிய எல்லையில் தரையில் அத்தகைய தற்காப்பு கோட்டையை கட்டுவதற்கான செலவை சுமார் 2.5 பில்லியன் யூரோக்கள் என மதிப்பிட்டுள்ளனர். பிரெஞ்சு விமானப்படையில் 90வது நிறைவு கொண்டாட்டம். பிரெஞ்சு விமானப்படை ஆரம்பிக்கப்பட்டு 90 ஆண்டுகள் நிறைவுக்கு வந்துள்ள நிலையில் சாகச கண்காட்சியுடன் அந்த நிகழ்வு நாளை கொண்டாடப்பட உள்ளது. வெர்சாய் மாளிகைக்கு மேலாக இந்த சாகச நிகழ்ச்சி இடம்பெற உள்ளது. பிரெஞ்சு விமானப்படையில் உள்ள அதிநவீன போர் விமானங்களும் ரஃபேல் விமானங்களும் ட்ரோன் விமானங்களும் சாகசத்தில் ஈடுபட உள்ளன. பிரித்தானியாவில் 2 மடங்கு விலை அதிகரிக்க இருக்கும் பொருட்கள். பிரித்தானியாவில் அன்றாடம் பயன்படுத்தப்படும் பொருட்கள் சிலவற்றின் விலை இந்த ஆண்டில் 2 மடங்கு அதிகரிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களான டூத் பேஸ்ட் முதல் சேவிங் ரேசர் வரையிலான சில பொருட்களின் விலை இந்த ஆண்டில் 2 மடங்கு வரை அதிகரிக்க இருப்பதாக ஆய்வொன்றின் முடிவுகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. ஜோர்ஜிய பாராளுமன்றம் LGBT உரிமைகள் மீதான கடுமையான தடைகளுக்கு ஒப்புதல். ஜோர்ஜியாவின் பாராளுமன்றம் வியாழனன்று LGBT உரிமைகள் மீதான கடுமையான தடைகள் அடங்கிய சட்ட மூலங்களின் தொகுப்பிற்கு அதன் ஆரம்ப ஒப்புதலை வழங்கியது. இதில் ஒரே பாலின உறவுகளின் பிரசாரம் மீதான தடைகள் மற்றும் பாலின மறுசீரமைப்பு, அறுவை சிகிச்சை ஆகியவை அடங்கும். மேலும் இந்த சட்டம் பாலினத்தவர் அல்லாதவர்கள் குழந்தைகளை தத்தெடுப்பதை தடை செய்வதோடு அடையாள ஆவணங்களில் தங்கள் பாலினத்தை மாற்றுவதை தடுக்கும். ஒரே பாலின உறவுகளை ஊக்குவிக்கும் பொது கூட்டங்களுக்கும் அனுமதிக்கப்படாது.